வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தானியங்களை எப்படி முளைக்கட்டி நம்ம சாப்பிட்லான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா பயிருமே நம்ம முளைக்கட்டி நம்ம இந்த பயன்படுத்தலாம். இப்போ நான் முளைக்கட்டி இருக்கிறது வந்து காணப்பயிறு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம முளைக்கட்டி இருக்கோம். இதை நம்ம சுண்டலாக வச்சு சாப்பிட்லாம். இது பயிர்கள்லாம் பொதுவாகவே நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்றது வந்து சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்ம வந்து எல்லா பயிருமே முளைக்கட்டி சாப்பிட்லாம். இப்போ இந்த காணப்பயிரை வந்து எப்படி முளைக்கட்டி நம்ம சுண்டலா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காணப்பயிறு ஒரு கப்பு வந்து இதில் போடுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிக்கிறணும். இப்போ கழுவிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சு கழுவணும். இப்படி நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிடணும். மண் இருக்கும். இப்போ தண்ணி ஒரு 4 தண்ணியில் வந்து நல்லா வெள்ளையாக கழுவிட்டேன். பாருங்கள், தண்ணி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. எல்லா பயிருக்குமே இதே ப்ராசஸ் தான். இப்போ இதை கழுவின தண்ணியை வந்து இப்போ நம்ம இதோட வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணியோட இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ 8 மணி நேரம் ஊறினது எப்படி ஊறிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்டது டபுளாக ஊறி இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. பயிரெல்லாம் நல்லா பிதுங்குற அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. எப்போ ஊற வைக்கும் போதும் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சிடணும். அது ஊற ஊற அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், முங்குற அளவுக்கு இருக்குது தண்ணி. இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கண் தட்டில் வந்து சல்டை மாதிரி இருக்க தட்டில் வடித்து விட்டுட்டு ஈரத்துணியை வச்சு மூடி நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை சல்டையில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சிருங்க. நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஈர துணியில் நல்லா நினச்சிட்டு அதை அப்படியே மூடி போட்டுறணும். இந்த மாதிரி துணி நல்லா நினச்சிட்டேன். இதை வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே முளைக்கட்டி வந்துடும். அப்படியே வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா முளைச்சி வந்துருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ அதை நம்ம சுண்டலாக தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ இந்த காணப்பயிரை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட போகிறோம். வேக விட்டு இருத்துட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான காணப்பயிரை இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ காணப்பயிறு சின்ன பயிருன்றனால நான் சட்டியில் வேக வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு விசில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். எல்லா பயிரெல்லாம் கொஞ்சம் விசில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சின்னதுனால நான் வந்து சட்டியிலே வேக போட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணுறேன். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ரசம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை தூக்கி நம்ம இருத்துக்கலாம். இப்போ இதை சுண்டலை தாளிச்சிக்கலாம். இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் ரசம் கூட பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம காணப்பயிரை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து செக்கெண்ணெய் வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், சுத்தமாக நல்லெண்ணெய். இப்போ தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். இதில் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம்,
வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தாளிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காணப்பயிரை வந்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. நான் போட்டுக்க உப்பு சரியாக வரும், அதனால் நான் உப்பு போடலை. கொஞ்சம் எண்ணெயிலே இப்படி வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் நம்ம போட்டுருவோம். பாருங்கள், அருமையான காணப்பயிரை வந்து நம்ம சுண்டெல்லாம் தாளித்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான உணவு. நீ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அருமையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.